ஒரு ஊருக்கு வரத்துக்கு இன்னொரு ஊருக்கு வந்து பஸ் ஏறணும் அப்படி நான் ஷாக்கி வந்தேன். அந்த கிளாம்பாக்கம் இந்த கிளாம்பாக்கம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிண்டி லோக்கல் ட்ரெயின் ஏறினா ஊரா பக்கத்தில் இறங்கி ஊரா பக்கத்தில் கிளாம்பாக்கம் வரதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பஸ் வந்து 9 மணியில் இங்கே வந்து சீக்கிரமாக கிளம்ப மாதிரி இருக்கும். இந்த கிளாம்பாக்கம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்லாம் வச்சுருக்காங்க. அந்த வேலை கேஷ் நம்ம எடுத்துக்கலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்வே இந்த பிளாட்ஃபார்மில் கைடில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆக்சுவலாக இந்த போர்டை ஃபாலோ பண்ணி உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்த பிளாட்ஃபார்மில் எந்த பேயில் வந்து எந்த ஊருக்கு என்ன பஸ் போகுது அப்படின்றத வந்து க்ளீனாக போட்டிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ வந்து ஏஜ்டு பர்சனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம வண்டி வச்சுருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் இப்போதைக்கு நீட்டாக இருக்குது. பட் போக போக எப்படி நமக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சாப்பாடுக்குன்ற ஒரு கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம் வந்து அங்கே நின்றுருந்து. ஸோ இது வந்து வெஜ் ஹோட்டல். ஒரு பக்கம் பிரியாணி டொக்குன்னு தட்டி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த பக்கமும் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இங்கே ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கல. பிகாஸ் அதுக்கு டைமும் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பஸ்ஸை சீக்கிரம் போட்டுக்கிது, நம்ம சீக்கிரம் கிளம்பணும். ஸோ ஃபைனலாக பஸ்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்பாடா